பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் தாகம் உள்ளவனாயிரு. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஆரம்ப உரையில் சொன்னேன், தாகம் இல்லாதவன் நோய் கொண்டவன் என்று சொன்னேன். இன்றைக்கும் அநேகருக்கு ஆவிக்குரிய நோய் கொண்டவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாமல் ஒரு நோய் கொண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையையே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நல்ல மனுஷனுக்கு கண்டிப்பாக தாகம் இருக்கும், கண்டிப்பாக பசி இருக்கும். அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னும் சொல்லப்போனால் உள்ளான மனுஷன், இந்த உள்ளான மனுஷனுக்கும் பசியும் தாகமும் உண்டு. அந்த உள்ளான மனுஷன் எதன் மீது பசியாக இருக்கிறான், எதன் மீது தாகமாக இருக்கிறான்னு யோசிக்கணும். அதே போல் இந்த வெளிப்புறமான வாழ்க்கையில் கூட நமக்கு எதன் மேலே பசி இருக்குது, எதன் மேலே தாகம் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கணும். நான் நேற்று கூட சொன்னேன், ஆண்டவரை விரும்பாமல் இருளை விரும்புகிறார்கள். அதாவது எதின் மேல் தாகமாக இருக்க வேண்டுமோ அதன் மீது நமக்கு தாகம் இல்லை, எதன் மீது நமக்கு தாகம் இருக்க வேண்டாமோ அதன் மீது நமக்கு அதிக தாகம் இருக்கிறது. இதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு தேவ மனிதன் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கிறோம் பாருங்க. 84வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 84, அதில் 2வது வசனம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. எப்படி? என்னுடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. தவனம்னா கொஞ்சம் டிக்ஷனரியை போய் செக் பண்ணுங்கள். நானும் உட்காந்து கொஞ்சம் டிக்ஷனரியை பார்த்தேன். அதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. தவனம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் தாகம். அதில் ஒரு அர்த்தம் என்னென்னா தாகம் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் மற்ற அர்த்தங்களை சொல்லலை, அதுக்கு எனக்கு நேரம் இல்லை. கவனிக்கணும். அதில் ஒரு அர்த்தம் அப்படி வருது, தாகம் என்று வருது. அப்போ தவனமுள்ள ஆத்மா, என்ன ஆத்மா? தவனமுள்ள ஆத்மா அப்படின்னா தாகமுள்ள ஆத்மா. அப்போ இங்கே எழுதப்பட்டிருக்கு, என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாக இருக்குது. அதாவது தவனம் அப்படின்னா, அதாவது அந்த வெப்பத்தினால் இளைத்து களைத்து தாகத்தோடு காத்திருக்கிற அந்த அனுபவத்துக்கு பேர் தான் தவனம் என்று சில குறிப்புகள் இருக்கிறது. சரியா? சில மொழிபெயர்ப்புகள், சில விளக்கங்கள் இருக்கிறது. அதனால தான் இந்த வார்த்தையை தேவன் நம்மோடு பேசுகிறார். நாம் தவனமுள்ள ஆத்மாவாக இருக்கணும். ஆனால் தவனம் மீன்ஸ் தாகம். தாகமுள்ள ஆத்மா, எதன் மேலே நமக்கு தாகம் இருக்கணும்? அவர் சொல்ற என்னுடைய ஆத்மா, ஐயா என்னுடைய உள்ளான மனுஷன். இதில் சொல்லப்போனால் ஆவி ஆத்மா சரண ஒரு மூணையும் கொண்டுட்டார். இன்னும் சொல்லப்போனால் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயின்னு போட்டிருக்கலாம். இதில் எல்லாமே வருது. என்னெல்லாம் வருது? என்னுடைய ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுது அப்படிங்கிறாரு. அப்போ கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேலே அவருக்கு ஒரு பெரிய தாகம், அவருக்கு ஒரு பெரிய தாகம். அதனால தான் இந்த சங்கீதத்தை பாடின தேவ மனுஷன் சொல்கிறான், கடைசியில் கீழே வரும்போது, ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய ஆலய பிரகாரத்தில், உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது அப்படிங்கிறார். எப்படி? ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் போகிறத விட உம்முடைய தேவாலயத்தில், உம்முடைய திருச்சபையில், உம்முடைய ஆலயத்தில், அதில் வாசப்படியில் காத்திருக்கிற அந்த ஒரு நாள் நல்லது அப்படிங்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஆலயத்தை வாஞ்சித்தாங்க, ஆகாமிய கூடாரத்தை அவங்க விரும்பலை. நான் அதை முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? இன்றைக்கி விருப்பம் இல்லாததன் மீது நமக்கு அதிக விருப்பமும் அதிக தாகமும் இருக்குது. எதன் மீது நமக்கு அதிக தாகம் இருக்கணுமோ, இல்லை எதன் மீது நமக்கு தாகம் இருக்கணுமோ அதன் மீது நமக்கு எண்ணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா தாகம் இல்லாமல் போயிடுச்சு. 2 வைக்கிறார் பாருங்கள். ஒன்று கர்த்தருடைய ஆலயம், இன்னொன்று ஆகாமிய கூடாரம். ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாள் இருக்கிறத விட இங்கே இருக்கிற அந்த ஒரு நாள் நல்லது அப்படிங்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா.
நம்ம ஆகாமிய கூடாரங்களுக்கும் களியாட்டுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய திருச்சபைக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நீங்கள் தவணமாக கர்த்தர் அப்படி தேடி வந்தீங்கன்னா, தாகமாக தேடி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டார். நான் ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்கள். அதே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 107ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 107ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் போட்டிருக்கு. 107ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசி உள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்றுன்னு போட்டிருக்கு. எப்படி? தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்வார்னா திருப்தி ஆக்குவார். நீங்கள் தாகத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு தாகத்தோடு போங்க. ஏதோ கடமைக்காக போகாதீங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு போகணும் அப்படின்னு போகக்கூடாது. ஏங்க, இப்போ நான் பிறந்த ஊரெலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையிலையும் ராத்திரியும் ஜெபம் நடக்கும். காலையில் 5:30 மணி, சாயந்தரம் 6:30 மணி டெய்லி ஜெபம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஊரில் உள்ளவங்களாம் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ஜெபத்துக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் சர்ச்சுக்கு போய் கர்த்தரை தேடுவாங்க. இன்றைக்கெலாம் உண்மையாக சொல்கிறேன், அவங்க பிள்ளைகளை கர்த்தர் நல்லா வச்சுருக்காரு, அவங்க குடும்பங்கள் கர்த்தர் நல்லா வச்சுருக்காரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தவனம் உள்ளவர்களாக, அதாவது தாகம் உள்ளவர்களாக, அந்த ஆத்துமா தவனத்தோடு கர்த்தரை தேடுமையானால், வசனம் சொல்லுது எப்படி போட்டிருக்கு? தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி. உங்கள் ஆத்துமாவில் ஒரு தாகம் இருக்கணுங்க கர்த்தர் மேலே. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை கர்த்தர் வெறுமையாக விட மாட்டாருங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேங்க. ஒரு மனுஷன் கூட யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறான்? நான் படிக்கிறேன் பாருங்கள். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, தாவீது தன்னுடைய வீட்டை விட்டு அவர் அப்சலோமுக்கு பயந்து ஓடுறாரு. அவருக்கு கூட நிறைய பேர் போகிறாங்கல்ல. அப்படி போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. நான் படிக்கிறேன் பாருங்கள். 2 சாமுவேல் 17ஆவது அதிகாரம், 2 சாமுவேல் 17:29 அதுக்கு மேலேருந்தே வருது. நான் இதை மட்டும் படிக்கிறேன். தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவணமுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, சாப்பாடு, தண்ணி, இதில் மேலே போட்டிருக்கு மெத்தையெல்லாம் கொண்டு வந்தாங்களாம். என்ன, வறுத்த பயிறு, திராட்சை குலை, திராட்சை ரசம், ஆடு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில், ஏன்னா தாவீதோடு கூட புறப்பட்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க வனாந்தரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு போட்டிருக்கு. இந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே, அதாவது அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவனமுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். எங்க, ஒரு மனுஷனே அப்போ இன்னொரு மனுஷன் தவனமாக இருப்பான்னு சொல்லி அவனுக்கு எவ்வளோ காரியத்தை செய்யும் பொழுது, நம்மை உண்டாக்கின கர்த்தர், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய நாவிலிருந்து சொல் பிரவாதருக்கு முன்னால் நமக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சிருக்கிற கர்த்தர், நம்முடைய தாகத்தை பார்த்து, நம்முடைய தேவையை பார்த்து, நம்முடைய விருப்பத்தை பார்த்து நமக்கு தராமல் இருப்பாரா? நீங்கள் தாகமாக இருக்க வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தின் மேலே தாகமாக இருங்க. அவன் சொல்கிறான், என்னுடைய ஆத்துமா எங்கே யார் மேலே தவனமாக இருக்குது? ஜீவனுள்ள தேவன் மேலே, அவருடைய ஆலயத்தின் மேலே, சன்னிதானத்தின் மேலே நான் தவனமாக இருக்கேன் அப்படிங்க. வாஞ்சையும் தவனமாக இருக்குது அப்படிங்கிறாரு. கொஞ்சம் யோசிங்க. ஒரு பக்கம் ஆகாமிய கூடாரம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஆலயம். ஒரு பக்கம் ஆகாமிய கூடாரம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஆலயம். நீங்கள் ஆகாமிய கூடாரத்தின் மேலே உங்களுக்கு தவனம் வருதா? கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே உங்களுக்கு தவனம் வருதா? யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னது போல் அன்றைக்கெல்லாம் டெய்லி ஜெபம் நடக்கும். இன்றைக்கும் டெய்லி, இன்றைக்கி நினச்சா யூடியூப்பில் ஜெபம் வருது. கொஞ்சம் யோசிங்களேன். சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எங்கேயாவது வெளியே போனோம், சுற்றணும், ஏதாவது அப்படியே பார்ட்டிக்கு போனோம், ஜாலியாக போனோம், அப்படி தான் தோணுது. கர்த்தருடைய நாளில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க, கர்த்தரை தேடுங்க. நீங்கள் தாகமுள்ளவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தரை தேடாமல் உங்களால் இருக்கவே முடியாதுங்க. யோசிப்போம். நாளைக்கு இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். முதலாவது, கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே உங்கள் ஆத்துமா தவனமாக இருக்கட்டும். அப்படி தவனமாக இருந்தால் தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். சும்மா வெறுமையாக விடவே மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட்.